நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உனக்கு நான் பொறுப்படி. நான் இருக்கிற வரைக்கும் நீ ஏன் கூட தாண்டி இருப்ப, புரியுதா? ஸ்மிதா, என்ன? நீ என்னமோ கனவு கண்டுகிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். உனக்கு ஏதாவது பிரச்சனையாமா? ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுமா. எல்லாத்தையும் இவங்க கிட்ட ஓப்பனா சொல்லிடலாமா? பணம் ஏதாவது தேவையா இருந்தா கேளுமா, தயங்காத. இல்ல, அதெல்லாம் வேண்டாம். முன்னாடி என் வீட்டுல ஒரு சர்வெண்ட் இருந்தா. பணம் வாங்குறதுக்காக அப்பப்போ ஏதாவது போய் சொல்லுவா. பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, மருமகனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மாப்பிள்ள மரத்துல இருந்து விழுந்துட்டாரு, அப்படி இப்படின்னு பணத்துக்காக ஏகப்பட்ட பொய் சொல்லுவா. ஆனா நீ அப்படிலாம் பொய் சொல்ல மாட்டேன்றத உன்னை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் அத்தை வேணான்னு சொன்னாலும் நான் உன்னை திரும்பவும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னு தெரியல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. யாராவது உன்னை பார்த்தாலும் உன்னை வேலைக்காரிலாம் சொல்ல மாட்டாங்க. உன்னை எல்லாருமே இந்த வீட்டுல ஒருத்தின்னு தாமா சொல்லுவாங்க. ரொம்ப சீக்கிரமாவே இந்த வீட்டுல ஒருத்தியா நான் ஆகதான் போறேன். அதுக்கப்புறம் நீ இங்க இருக்க மாட்டேன். ஸ்மிதா, நீ கடைக்கு போகும்போது நான் சொல்ற ஒரு சில விஷயங்களை வாங்கிட்டு வரியா? என்னன்னு சொல்லுங்க. நீ ஒரு பேப்பரும் பெண்ணும் எடுமா, நான் லிஸ்ட் எழுதி தரேன். மாவு முக்குன மசாலா வேர்க்கடல நல்ல காரமா இருக்கணும், சரியா? லைம், பிக்கல், ஊறுகாய் சின்ன பாட்டில் போதும். அப்புறம் ஒரு பாக்கெட் மிக்சர். டாக்டர் அக்கா மருந்து எழுதி கொடுக்கறாங்களே, அப்படின்னா ஸ்மிதா எல்லாத்தையும் டாக்டர் கிட்ட சொல்லிட்டாங்க போலே. சோடா 1.5 லிட்டர் வாங்கிடு, சரியா? அப்புறம் என்ன? அப்புறம் ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ், அது பெரிய பாக்கெட்டா வாங்கிடு. 1 2 ஆறுமுகத்துக்கு எவ்வளவு வட்டி பாக்கி? 5000 ரூபாய். ஆக மொத்தம் 5 லட்சம் ரூபாய் வருது. ஐயோ, போச்சு. கணக்கு போடுறதெல்லாம் தப்பா போச்சு. தப்பாயிடும், எல்லாமே தப்பாயிடும். அப்படிதான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்னடா? ஸ்மிதா டாக்டர் அக்கா கிட்ட குழந்தை உண்டா இருக்கிற விஷயத்த சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாவ சொல்ற? உண்மைங்கிறதுனால தான் நான் இங்க வந்து சொல்றேன். உங்களுக்கு அப்படி டவுட்டா இருந்தா கிச்சனுக்கு போய் பாருங்க. டாக்டர் அக்கா ஸ்மிதாவுக்கு மருந்து எழுதிட்டு இருக்காங்க. சிவு, நீ இங்கதான் இருந்தியா? ஸ்மிதா, இங்க வா, நான் எழுதி கொடுத்த லிஸ்ட கொடுமா. சிவு, நீ போய் இதுல எழுதி இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு, சரியா? நான் போய் கேஷ் எடுத்துட்டு வரேன். இப்படி குறா. என்னது? மசாலா கடலை, மிக்சர், ஊறுகாய், சோடா. ஏண்டா இதாடா மருந்து? அப்ப எழுதுனது மருந்து இல்லையா? ஃபுல்லா சைட் டிஷ்ஷா இருக்கு. இதாடா மருந்து. ஓங்கி ஓங்கி நோட்டுன்னு வச்சுக்க. சோடா 1.5 லிட்டரா? லிஸ்டே ஆளை தூக்குது. எனக்கு பிடிச்ச காம்பினேஷன். உண்மையை சொல்லட்டும் மாமா, அந்த சாருலதா பேச்ச கேட்டுட்டு தாரா இப்படி எல்லாம் பேசுறதும் எனக்கு கோவமும் ஆத்திரமும் சேர்ந்து வந்துச்சு. ஆனாலும் நான் எதுவும் பேசாம அமைதியா இருந்தது நந்துவுக்காக மட்டும்தான். அம்மா, கவலைப்படாதீங்க. மற்றவங்களை காயப்படுத்தி அதில் சந்தோஷப்படுறவங்க தான் தாராவோட ஆன்டி. அவங்களோட அதே கேடுகட்ட குணம் தான் தாராவுக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள கிண்டல் பண்ண கிடைக்கிற எந்த வாய்ப்பையும் 2 பேரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. நம்மளை பத்தி என்ன வேணும்னாலும் சொல்லட்டுமா, ஆனா நந்துவை பத்தி பேசும்போதுதான் கவலையா இருக்கு.
அவன் ஒன்னும் தாரா வீட்டுல போய் இவள பொண்ணு கேட்கலல. தாரா வீட்டுல இருந்து தானே இங்க வந்து பேசுனாங்க. இப்ப நந்து கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி வேணும்னே அவனை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காமா. நந்து விஷயத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோமா? தாரா மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் அவனுக்கு செட்டே ஆக மாட்டா. ஆமாம்மா, இப்பதான் எனக்கும் அது புரிஞ்சுது. நீங்க எதுக்கும் நாளைக்கு போய் மானசிய பாருங்க. அப்புறம் நந்துவுக்காக ஏதாவது பண்ண சொல்லுங்க. இல்லைன்னா எப்பவுமே நந்துவ தாரா நிம்மதியா இருக்க விட மாட்டா. இப்போ பஸ் வேணும்னு கேக்குறான். பஸ் மட்டும் இல்ல, அவனுக்கு என்ன வேணும்னாலும் மானசி கொடுப்பான். அந்த விஷயத்துல உங்களுக்கு எந்த டென்ஷனும் வேண்டாம். ஆனா நந்து மானசி கொடுக்கறத வாங்குவானான்னு தான் எனக்கு டவுட்டா இருக்கு. அவனுக்கு இப்பவும் மானசி மேல இருக்கிற கோவம் போகல. என்னன்னாலும் நான் போய் மானசி ஒரு வாட்டி பார்க்கணும். அவ என்ன முடிவெடுத்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ல. நானும் கூட வருவாமா? நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்லம்மா. நான் போயிட்டு வந்துடுறேன். ம். நம் நாட்டில் 4100 அபூர்வ நாய்கள். நாய்களில் கூட அபூர்வ நாய்கள் இருக்கா? அபூர்வ நோய்களா? அப்போ சரி, அபூர்வ நோய்களை நான் நாய்கள்னு படிச்சுட்டேன். நீங்க நல்லா இருக்கீங்களா பானுமதி? இது வரைக்கும் நல்லாதான் இருந்தேன். நானும். நீங்க மகாதேவர் கோவிலுக்கு எல்லா வெள்ளிக்கிழமையும் வருவீங்கல்ல? நான் பார்த்துருக்கேங்க. அங்க பக்கத்துல வந்து உங்ககிட்ட பேசலான்னு பார்த்தா அங்க உங்களை காணோம். அப்படியா? கோவில்ல வெள்ளிக்கிழமை நிறைய கூட்டம் இருக்கும். ஆனா எவ்வளவுதான் கூட்டமா இருந்தாலும் பானுமதி எங்க இருந்தாலும் அவங்கள என் கண்கள் கண்டுபிடிச்சிரும். ஆனா என் கண்ணுல எல்லாம் நீங்க படவே மாட்டீங்க. ஏன்? நான் கருப்பா இருக்கிறதுனாலயா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு கிடைச்சது எங்க அப்பாவோட கலர். ஆனா எங்க அம்மா உங்களை மாதிரியே அழகா சிகப்பா குண்டா ஜம்முன்னு இருப்பாங்க. நீங்க அப்ப அந்த கோவிலுக்கு தினமும் வருவீங்களா? எல்லா நாளும் வரமாட்டேன், செவ்வாயும் வெள்ளியும் மட்டும் வருவேன். அது என்ன அந்த நாட்கள்ல மட்டும் வரீங்க? அன்னைக்கு தானே கோவிலுக்கு அழகான பொண்ணுங்கள்லாம் வருவாங்க. அப்பதானே நம்மளுக்கு ஏதாவது நிறைவேறும். என்ன? அது வந்து பெண்கள் காவல் விரதம். அதாவது வீட்டுல இருக்கிற பெண்கள், அம்மா, தங்கச்சி இவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக ஆண்கள் வேண்டிக்கிற ஒரு ஸ்பெஷல் விரதம். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பெண்கள் வந்து சாமி கிட்ட ஈரத்துணியோட நின்று கும்பிடுறத பார்த்துட்டு நாம கும்பிட்டோன்னு வைங்க, அப்போ வீட்டுல இருக்கிற அம்மா, தங்கச்சி இவங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கையும் ஆரோக்கியமும் அமையும்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான். ஓ, அப்படிங்களா? நான் இது வரைக்கும் இப்படிப்பட்ட விரதத்தை கேள்விப்பட்டதே இல்ல. பக்திங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட உணர்ந்து தெரிஞ்சுக்கணும். கருட புராணத்துல இதை தெளிவா சொல்லியிருக்காங்களே. அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் எல்லா விரதங்களையும் பத்தி ரொம்ப தெளிவாவே எடுத்து சொல்லித்தரேன். ஓ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க இப்ப சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சிடுச்சு. அப்படியெல்லாம் சொன்னா புரிஞ்சிடாதுங்க. பார்க்க தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரி, நீங்க உங்க மொபைல் நம்பர் கொடுங்க, நான் கோவிலுக்கு வரும்போது உங்களுக்கு கால் பண்றேன். என் நம்பருக்கு நீங்க கால் பண்ணாலும் கிடைக்காது, மொபைல் ரிப்பேருங்க. ஓ, அப்ப ஒண்ணு செய்யுங்க, நீங்க என்னோட போன் நம்பரை சேவ் பண்ணிக்கங்க. அதான் சொல்றேன்ல, மொபைல் ரிப்பேர் சேவ்லாம் பண்ண முடியாது. நெருங்கவே மாட்டேங்கிறாங்களே. பரவாயில்ல, எப்படியா கரெக்ட் பண்ணிடலாம். என்ன? இல்ல, மொபைல் சரியில்லைன்னீங்களா, அது சீக்கிரமா சரி பண்ணலான்னு சொன்னேன். இதை சரி பண்ண முடியும்னு எனக்கு தோணல. புரிஞ்சிருச்சோ? அவசரப்பட்டுட்டோமோ? கூல் டவுன் வாசுதேவன், கூல் டவுன்.
ரைட் அகைன், ரைட். இது கரெக்டாவே வர மாட்டேங்குது. என்னாச்சு மனசி? இது ஒழுங்காவே வர மாட்டேங்குதுங்க. அவ்வளவுதானா? இப்ப எப்படி சரி பண்றேன்னு பாரு. இந்த சைடு வா. வா. அட வா மனசி, வா. அப்படின்னு இல்ல, அப்படியே இதையும் பிடிங்க. எப்படி இருக்கு? சரி அடிச்சா? என்னப்பா உன்னையும் வேலை வாங்குறாளா? என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? நீங்க 2 பேரும் தான் அங்க வரவே மாட்டேங்கிறீங்களே, அதான் நானே பாத்துட்டு போலான்னு வந்தேன். அம்மா உட்காருங்க. நீ வெளியே எங்கேயாவது கிளம்பிட்டு இருக்கியாமா? நான் பேங்க் வரைக்கும் கொஞ்சம் போகணுமா. தனியா போறியா இல்ல தேவா தம்பியும் கூட வராரா? தனியா இல்ல, என் ஆளும் என் கூட தான் வராரு. என்னது? அம்மா, துளசி ராய் எல்லாம் எப்படி இருக்காங்க? துளசி பிரெக்னன்ட் ஆனது தெரிஞ்சதும் 2 பேருமே சந்தோஷமா இருக்காங்க. இங்க பாருங்கம்மா, இதுக்கு மேல துளசிய வேலை பார்க்க விடாதீங்க. டாக்டர் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காருல்ல, அதனால ரொம்ப வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. உனக்கு தான் துளசியோட கேரக்டர் தெரியுமே. நான் சமைக்க வேண்டாம்னு சொன்னா அவ கண்டிப்பா போய் சமைப்பா. சரி, எங்க எப்படி போயிட்டு இருக்கு? நீ சமையல் பண்ணலாம் கத்துக்கிட்டியாமா? லைட்டாமா. லைட்டால இல்ல, இப்ப இவ ரொம்ப நல்லாவே சமைக்கிறா. நந்துவும் தாராவும் நல்லா இருக்காங்களாமா? என்னம்மா, ஏதாவது பிரச்சனையாமா? அத சொல்லதாமா நானே வந்திருக்கேன். என்னாச்சுமா? தாரா சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லி நந்துவ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நாளாவே இது நடந்துகிட்டு இருக்கா. தாரா கூட அவளோட ஆன்ட்டி சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் சொல்ல வேண்டியதே இல்ல. அவங்க என்னதான் சொல்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹைதராபாத்ல இருக்க டான்ஸ் ஸ்கூல்ல நந்து ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே வந்து ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கணுமா. ஆனா அதுக்கான பணம் நந்து கிட்ட இப்ப இல்ல. நந்து இங்கே வந்து ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நாம உதவி பண்ணணும்னு சொல்றாங்க. தாராவும் சாரு ஆன்ட்டி தானே சொல்றாங்க. மத்தபடி நந்து இத பத்தி உங்ககிட்ட ஏதாவது பேசினானா? அவன் இது வரைக்கும் என்கிட்ட இதை பத்தி எதுவுமே பேசல. இருந்தாலும் அவன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நாமளே அவனுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா. இல்லனா தாராவும் அவளோட ஆன்ட்டியும் சேர்ந்துக்கிட்டு அவனை ரொம்ப காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவன் கஷ்டப்படுறத பார்க்க என்னால முடியாதுமா. நீ நந்துவுக்காக ஏதாவது ஒரு உதவி பண்ணலாம்லம்மா. 2 பஸ்ஸ அவன் பேர்ல எழுதி கொடுத்தா கூட போதும்மா. இப்போ நான் இருக்க நிலைமையில நந்துக்கு பொருளாதார ரீதியா உதவி பண்ண எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பஸ்ஸையோ வீட்டையோ எதை கொடுக்கவும் நான் ரெடியா தான் இருக்கேன். ஆனா நந்துவோட பிளான் என்னன்னு அவன் என்கிட்ட சொல்லணும். நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலைப்பாட்டு வீட்டையும் பஸ்ஸையும் கடன் எல்லாம் அடைச்சு சொந்தமாக்கியிருக்கேன். இன்னைக்கு தாரா சொல்றதை கேட்டு நான் எல்லாத்தையும் அவன் பேர்ல எழுதி கொடுத்தா அப்புறம் அவங்க அதை நாசம் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நாளைக்கு அப்பா நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம வீடாவது நம்ம கிட்ட இருக்கணும்லம்மா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நந்துக்கு எப்ப எந்த பண தேவை வந்தாலும் நான் கண்டிப்பா அவனுக்கு தருவேன். நீ ஏதாவது உதவி பண்ணா நந்து ஏத்துப்பானா? அவன் இப்போ உன் மேல கோவமா தான் இருக்கான். நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணதா சொல்லாம அம்மா அவனுக்கு ஏதாவது பணம் கொடுத்தா அவன் அதை வாங்கிப்பான். என்னம்மா? நான் எதுக்கும் அவன்கிட்ட பேசி பாக்குறேன்.
சரி நீங்க வாங்கம்மா, நான் போய் டீ போடுறேன். பரவாயில்ல இருக்கட்டும்மா, நான் கிளம்புறேன். ஐயோ அதெல்லாம் முடியாது. நீங்க வாங்கத்த, டீ சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும். வாங்கம்மா. வாங்க. நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுதா சம்பந்தி? இல்லண்ணே, நீங்க உட்காருங்கம்மா, நான் டீ போடுறேன். என்னது வெறும் டீயா? மத்தியானம் சாப்பிட்டு தான் போகணும். ஐயோ இல்லண்ணே, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் உடனே கிளம்பி ஆகணும்ண்ணே. அவ்வளோ அர்ஜென்ட்டா அப்படி என்ன வேலையை விட்டுட்டு வந்திருக்கீங்க? அது துளசி இப்ப உண்டாயிருக்கா, 1 மாசத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நான் அங்க போலன்னா வீட்டு வேலைகள் எதுவுமே நடக்காது. அப்படின்னா நீங்க பாட்டியாக போறீங்கன்னு சொல்லுங்க சம்பந்தி. பொதுவா எங்க வீட்ல என்ன விசேஷம் வந்தாலும் நாங்க எங்க எல்லார்கிட்டயும் சொல்லுவோம். ஆனா மானசி, உங்க வீட்டு விசேஷத்தெல்லாம் இங்க சொல்றதே இல்ல. சொல்லிக்கிற மாதிரி எந்த விசேஷமும் இல்ல, அப்படிதானத்த? துளசி பிரெக்னன்ட் ஆனது விசேஷம் இல்லையா? இல்ல, இன்னும் ஏகப்பட்ட சடங்குகள் இருக்கு இல்லையா, அப்ப எல்லாருக்கும் சொல்லலாம்னு நினைச்சோம். இருந்தாலும் துளசி பிரெக்னன்ட்ங்கிற விஷயத்த எங்க கிட்ட சொல்லாதது ரொம்ப தப்பு மானசி. நாம சொந்தக்காரங்கல்ல, அப்போ இந்த மாதிரி தகவல்களை எல்லார்கிட்டயும் சொல்லணும்ல. எலினாவோட கேஸ நீங்க வாதாட ஒத்துக்கிட்டப்போ நம்ம சொந்தக்காரங்கன்ற விஷயத்த நீங்க மறந்துட்டீங்களா என்ன? இல்ல நாமெல்லாம் சொந்தம் இல்ல, அப்படி கேட்டதால நான் கேக்குறேன். நடந்து முடிஞ்சு போன விஷயங்களை பத்தி பேசாம நடக்க போற விஷயங்களை பத்தி மட்டும் பேசலாமே. இவங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வரப்போற மாதிரி நம்ம வீட்லயும் ஒரு வாரிசு வர வேண்டாமா? எங்களுக்கெல்லாம் வயசாயிட்டே வருது, நாங்களும் பேர குழந்தைய கொஞ்சணும்னு ஆசைப்படுறோம். இதுக்கு மேலேயும் நீங்க லேட் பண்ண வேண்டான்னு தான் நான் விருப்பப்படுறேன். அன்னிக்கே அந்த குருஜி இவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா படுத்து கிடக்குற அந்த கிழவி எழுந்து ஓடுவான்னு சொன்னார்ல, அதான் கிழவன் பேர குழந்தை வேணும்னு குதிக்கிறான். இத சாப்பிடு. என்னங்க வேண்டாங்க, எனக்கு இப்ப சாப்பிடணும்னு தோணல. ஏய், அப்படிலாம் சொன்னா முடியாது, இன்னைக்கு இதை சாப்பிட்டு தான் ஆகணும். என்னங்க நீங்க கட்டாயப்படுத்திட்டு இருக்கீங்க, எனக்கு வேண்டாம். இங்க பாரு, எவ்வளவு டேப்லெட் சாப்பிடணும், அப்ப அதுக்கேத்த மாதிரி கண்டிப்பா ஃபுட் எடுத்துக்கணும். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன், கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். சாப்பிடுமா, நான் ஊட்டி விடுறேன். ஐயோ எனக்கு வேண்டாங்க, சொன்னா கேளுங்க ப்ளீஸ். கட்டாயப்படுத்தாதப்பா, இந்த நேரத்துல சாப்பாடை பார்த்தாலே வெறுப்பு தான் வரும். இங்க பாரு, இந்த பாலை குடி. ஆமா, அதையும் வேண்டாம்னு சொல்லி பாரு, ஓங்கி ஒரே குத்துதான். குடி. குடி குடி. பால் தான் குடிக்கிறேன். ஆனா பாக்க மேங்கோ ஜூஸ் மாதிரி இருக்குதே. இதுல பான ஆச்சி மஞ்சப்பொடி போட்டிருக்காங்களா, அதான் ஜூஸ் மாதிரி இருக்கு. எனக்கும் தருவீங்களா? தாங்க பானுவாச்சி, எனக்கும் மஞ்சப்பால் வேணும். ஐயோ, 1 கிளாஸ் பால் தான் இருந்துச்சு, போட்டு விடுமா. நான் உனக்கு நாளைக்கு மஞ்சள் தூள் போட்டு பால் கொடுக்கறேன், சரியா? மஞ்சளா? பசங்க அதிகமா அதை சாப்பிடக்கூடாதுன்னு நான் எங்கேயோ படிச்சிருக்கேன். அதனால எமி பாப்பாக்கு நீங்க மஞ்சள்லாம் அதிகமா கொடுக்காதீங்க, சரியா? என்னங்க சரிதானே? கையறி வந்துட்டா. அப்படின்னா எனக்கு ஒரு சாக்லேட் மில்க் போதும்.
சரி சரி, நாளைக்கு நான் உனக்கு சாக்லேட் மில்க் போட்டு தரேன். சரி வா, மாத்திரை சாப்பிடணும்ல, வா. ஐயோ இப்ப அது வேற சாப்பிடணுமா? போமா, போயிட்டு சாப்பிட்டு வாங்க. போ 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 போ. அம்மா நீங்க இவள பாத்துக்கோங்க. போ, ஒழுங்கா எல்லாம் மாத்திரை சாப்பிடுங்க. சாப்பிடாம இருக்க கூடாது, சரியா? மேடம். இங்க பாரு, நாளைக்கே உன் ஆச்சி சாக்லேட் மில்க் எல்லாம் பண்ணி தர மாட்டாங்க. சும்மா உன்கிட்ட போய் சொல்லி ஏமாத்துறாங்க. பானுவாச்சி என்னை ஏமாத்தல மாட்டாங்க. வாயை பொளந்துக்கிட்டே இரு, கண்டிப்பா ஏமாத்துவாங்க. எங்க பாரு எமி, இனிமே ஆச்சி உனக்காக ஸ்பெஷலா எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தான் புதுசா பேர குழந்தை பிறக்க போதில்ல. உனக்கு வேலைக்கு சமைச்சு போட்டாலே பெரிய விஷயம்னு நினைச்சுக்கோ. எங்க அப்பா எனக்கு சாக்லேட் மில்க் எல்லாம் வாங்கி தருவாரு. உன் அப்பாவும் இனிமே உன் விஷயத்துல எல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. அவங்க எல்லாருமே இனிமே புது பாப்பாக்காக தான் வெயிட் பண்ண போறாங்க. அந்த குழந்தை கூட பிறந்துட்டா அதுக்கப்புறம் உன்னை யாரும் பாப்பாலாம் சொல்ல மாட்டாங்க. வேணும்னா பாருடி. இதுல இருக்கோ என்னவோ. கடவுளே, இவன் எங்க போய் தொலைஞ்சானோ தெரியலையே. டாக்டர் அக்கா, என்னாச்சு சிபு? ஐட்டம் கிடைச்சதா? ஐயோ சாரி அக்கா, போனது நான் தானே, கிடைக்காம இருக்குமா? ஐட்டம் கிடைக்கலன்னா காய்ச்சி கொண்டு வரவன் தான் இந்த சிபு. வெட்டியா கதை பேசிட்டு இருக்காம பாட்டில வெள்ள எடு. காலங்காத்தால ஒரு பெக் அடிக்கலனா இன்னைக்கு நாளே வீணா போயிடும். மிலிட்ரி சரக்கக்கா, மிலிட்ரி. ராவா அடிக்கிறாளே. எனக்கு கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும். போன் ரிங் ஆகுது. எஸ், மிருணாளினி ஸ்பீக்கிங். நோ, இல்ல நான் இன்னைக்கு லீவு. ஆமா, நீ தான் ஏற்கனவே சொல்லியிருந்தல்ல. கன்சல்டிங்கா, நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஏய் இல்ல, போயிட்டாளா? என்கிட்டயே டாக்டர் வேலையை காட்டாளா? ஐயோ, தண்ணி சேர்க்கலையே. தண்ணி சேர்த்தாதான் நமக்கு செட் ஆகும். செம்ம காட்டா இருக்கு. மிலிட்ரி தாயா. அவன் மட்டும் உள்ள இறங்குனதும் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் என் கண்ணுல தெரியுதே. பவர்டா. நீங்க என்னடா பண்ற?
அது டாக்டர் அக்கா எனக்கு கால் பண்ணி ஒரு பாட்டில் எப்படியாவது அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க. டாஸ்மாக் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, அதான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அவங்க வீட்டுக்கு போய் நான் வாங்கிட்டு வரேன். அதுக்கு அக்கா இன்னும் பணம் தரல, அதுக்காக தான் நான் வெயிட் பண்றேன். சிவு, நான் பணம் அப்புறமா தரேன், நான் போய் படுத்துக்கிறேன். இவ குடிச்சிட்டு படுத்திருக்காங்கிற விஷயம் அப்பாக்கு தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் அவர் என்ன கிண்டல் பண்ணியே கொன்னுடுவாரு. யாருக்கும் தெரியாம பாத்துக்க வேண்டியது அதோ அந்த ஆல்கஹாலிக் ஏஞ்சலோட ஹஸ்பண்டான நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. நீ அடிச்சிருக்கியா? இல்ல இல்ல, கொஞ்சம் இப்படி வாடா. பாஸ் முத்தெல்லாம் கொடுக்காதீங்க. இன்னும் அமீரு எழுந்துக்காம இருக்கா? இல்ல, நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போலியா? இன்னைக்கு லீவா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஐயோ பாவம், பரவாயில்ல தூங்கட்டும். ஏய், நீ என்னடா இங்க பண்ற? அது என்னதான் பார்க்க வந்தான். சரி சரி, நீ வெளியே போ. அவ எழுந்துக்கும் போது உன் அழகான இந்த மூஞ்ச பார்த்தா அவ நாளே நாசமா போயிடும். சாராய வாட ஓவரா குடிச்சிருக்கான் போல இருக்கு. நைட் அடிச்சது இன்னும் தெரியல. நல்லா போய் தலைக்கு தேய்ச்சி குடிடா போ. ஐயோ, நீ இது குடிப்பா. சரி. ஏன் நீ உங்களுக்கு கரப்பாம்பூச்சினா அவ்வளோ பயமா? ரொம்ப பயம். அது யாரையும் தொந்தரவு பண்ணாத ஒண்ணு. அதை பார்த்து எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? அது என்னமோ சின்ன வயசுல இருந்தே எனக்கு கரப்பாம்பூச்சினா ரொம்ப பயம். அத பார்த்தாலே நான் கத்திடுவேன். ஓ, அன்னைக்கு ராத்திரி ஐயோ அம்மான்னு கத்துனது கரப்பாம்பூச்சியை பார்த்துதான். இப்போ எதுக்காக சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. இங்க இருந்துதான் கண்டிப்பா கரப்பாம்பூச்சி வருது. நான் இன்னைக்கு எல்லாத்தையும் கொல்ல போறேன். அதுக்கு இங்க கரப்பாம்பூச்சி எல்லாம் எதுவும் இல்லம்மா. நான் அடிக்கடி எல்லா ரூமையும் கிளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒண்ணு இருந்தா கூட வீட்டுல நிறைய வந்துரும்க்கா. சரி, இப்ப போய் அந்த ரூம்ல அடிக்கிறேன். வாங்க. இல்லன்னு சொன்னா கேட்டாதானே. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஐயோ, கரப்பாம்பூச்சி. ஐயோ, மனசி சாரிங்க. சாரி சாரி, தெரியாம பட்டுருச்சு. உள்ள இருந்து ஓடி வந்தனா கரப்பாம்பூச்சியை பார்த்து சாரி. இது கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கிற வீடு. உங்களோட இந்த கூத்து ரொமான்ஸ் எல்லாம் பெட்ரூம்குள்ள வச்சுக்கோங்க, இங்க வேண்டாம்.
நான் சொன்னது மானசிக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனா நான் ஏன் அப்படி சொன்னேன்னு உனக்கு புரிஞ்சது இல்ல தேவா. புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் சில விஷயங்கள்ல கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கணும். இப்படி ஹால்ல வந்துலாம் லவ் பண்ணக்கூடாது. ஓகே. காலையில போன புருஷன் திடீர்னு வீட்டுக்குள்ள வந்ததும் மானசியால அன்பா அடக்க முடியல. அப்படிதானங்க? ஏய், அண்ணி சொன்னா சும்மா இருப்பானா? நீ எல்லாம் வாயை திறக்காத. அண்ணிலாம் எங்களுக்கு அம்மா மாதிரி. என்னை திட்டுறதுக்கான உரிமை அன்னிக்கு இருக்கு, ஆனா உனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஐயோ சாரி அண்ணி, நான் மானசிக்கிட்ட சொல்றேன். நாளைக்கு நான் கோர்ட்ல இருந்து வந்தா இந்த மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் பெட்ரூம்குள்ளேயே வச்சுக்க சொல்றேன். ஓ மானு, மானசி, நீங்க என்ன சொன்னீங்க? மானசிக்கும் தேவாவுக்கும் சண்டை விருப்பமே இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப பாத்தீங்களா, 2 பேரும் ஜாலியா ரொமான்ஸ் பண்றாங்க. அத நீங்க நினைச்சாலாம் அவ்வளவு சீக்கிரமா காலி பண்ண முடியும்னு எனக்கு தோணல. இவங்க சொன்னதெல்லாம் நம்பின பாரு, நான் தான் முட்டாள், அடி முட்டாள். ஐயோ துளசியணி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட இந்த வேலையெல்லாம் யார் சொன்னா? நானே பண்ணிக்கிறேன். ஐயோ ஆமா, அத்தை எங்க போனாங்க அண்ணி? எனக்கு மெடிசன்லாம் காலி ஆயிடுச்சு, அதை வாங்க போயிருக்காங்க. என்கிட்ட சொல்லியிருந்தா நான் போய் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. நீ உங்க வீட்டுக்கு போயிட்டு இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு எதிர்பார்க்கல, அதனாலதான் சொல்லல. இனி உங்களுக்கு எது வாங்குறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அண்ணி. அப்புறம் நான் உங்களோட நாத்தனார் சொல்லிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? உங்க அப்பா என்ன சொல்றாரு? நல்லா இருக்காரா? அப்பாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருங்க ஹாப்பியா இருக்காரு. என்ன நினைச்சு மட்டும்தான் அவருக்கு அங்க கவலையே. உங்களுக்கு தான் தெரியும்ல அண்ணி, நானே லவ் பண்ணி தான் நந்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நந்துவுக்கு நிரந்தரமான வருமானம் இல்லைன்னு எங்க அப்பா ரொம்ப கவலைப்படுறாரு. நான் மாப்பிள்ளைக்கு ஏதாவது பண்ணட்டுமான்னு அடிக்கடி என்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. ஆனா எங்க அப்பா கிட்ட இருந்து காசை வாங்கி ஏதாவது ஆரம்பிச்சா அது நந்துக்கு அவமானம் இல்ல. அதனால நான் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டேன். என் சொந்தக்காரங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா இதை வச்சு காலம் முழுக்க கிண்டல் பண்ணுவாங்க. என்னோட புருஷன் எப்பவுமே மத்தவங்க முன்னாடி தலைகுடிஞ்சு நிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நந்து எந்த பிசினஸ் பண்ணாலும் அது அவரோட சொந்த பணத்துல தான் பண்ணணும். அதுதான் எனக்கு பெருமை. நந்து மனசுல ஏதாவது பிசினஸ் பண்ற பிளான் இருக்கா? பிளான்லாம் இருக்கு, ஆனா கையில பணம் இல்லைன்னு தான் பாவம் கவலைப்படுறாரு. அதுக்காக தினமும் உட்காந்து தனியா அழுதுட்டு இருக்கிறத நான் தான் பாக்குறேன்ல. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் கண்ணீர் வரும். அப்படி அவன் ஏதாவது ஆசைப்பட்டா நான் ராய் கிட்ட சொல்லி லோன் ஏதாவது அரேஞ்ச் பண்ண சொல்றேன். ராய் நினைச்சா லோன் கிடைக்கும். உங்க வீட்டுக்கார் எதுக்கு அண்ணி நந்துவுக்கு ஹெல்ப் பண்ணணும்? நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே அவருக்கு பண்ணணும். சொந்த வீட்டுல கிடைக்கிற பணத்தை வச்சு ஆரம்பிக்கிறதும் அக்கா வீட்டுக்கார் கொடுக்கிற பணத்தை வச்சு ஆரம்பிக்கிறதும் ரெண்டும் வேற வேற அண்ணி. அது மட்டும் இல்ல, இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிய வந்தா அந்த விஷயத்தை வச்சு எங்க அப்பா திட்டுவாரு. உன் அப்பா மேல உன் புருஷனுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லையாமா? எதுக்காக ராய் கிட்ட இருந்து பணத்தை வாங்கினாருன்னு கேட்பாரு. என் புருஷன் ஒன்னும் வெளியால் கிடையாதுல்ல. எனக்கு தம்பின்னா என் புருஷனுக்கு மச்சான் தானே. அதனால அவர் பண்ற ஹெல்ப்பை நீங்க அவமரியாதையா நினைக்க வேண்டாம். ஐயோ, நான் நினைக்க மாட்டேன் அண்ணி. ஆனா எங்க அப்பா நினைப்பாரு. எங்க அப்பா எல்லா விஷயத்திலயும் பிரஸ்டேஜ் பாப்பாரு. அண்ணி, நான் இப்படி எல்லாம் சொன்னா நீங்க பணம் தருவீங்கன்னா நான் சொல்லல. அப்படிலாம் நினைக்காதீங்க அண்ணி. உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னா சொல்லுங்க, நான் வந்து ரெடி பண்ணி தரேன். அதுக்காக நீங்க சமையல் கட்டுக்கெல்லாம் போகாதீங்க. சரி, நான் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரவா? ரொம்ப ஹீட்டா இருக்கு. இவன் புருஷன் அப்படி கிழிச்சிடுவானா?
இந்தம்மா இந்த ஜூஸை கொஞ்சம் குடிச்சிடு. எனக்கு இப்ப வேண்டாம்மா, நான் அப்புறம் குடிக்கிறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. முதல்ல குடி. குழந்தை நல்லா ஆரோக்கியமா வளரணும்னா ஜூஸ் நிறைய குடிக்கணுமா. அம்மா என்னால முடியலம்மா, இப்பவே என் வயிறு ஃபுல்லா இருக்குமா. அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா என்ன? முதல் 3-4 மாசம் நல்லா கவனமா இருக்கணும். இங்க பாரு, டாக்டர் கொடுத்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு நீ இங்கே இரு. நான் எல்லாத்தையும் இங்க கொண்டு வரேன். கீழெல்லாம் ஒண்ணும் வர வேண்டாம். ஜூஸை முதல்ல குடி. அம்மா ஓ, இந்த நாட்களும் மாசங்களும் சீக்கிரம் போனா நல்லா இருக்கும். எதுக்குமா? எதுக்கு நான் கேக்குறேன்? என் பேர குழந்தைய பாக்கதா? இந்த மானசிக்கு காலையில கால் பண்ணப்போ குழந்தைக்கு பேரெல்லாம் தேடிட்டு இருக்காளாம். நந்து விஷயத்த பத்தி மானசி ஏதாவது பேசினாளா? நந்துவா கேட்டா எதை வேணா விட்டு கொடுக்க தயார்னு மானசி சொல்றா. ஆனா நந்து தான் கேட்க மாட்டானே. அவன் இப்பவும் அவன் மேல கோவமா தானே இருக்கான். அந்த கோவம் சீக்கிரம் குறைஞ்சா நல்லா இருக்கும். அம்மா இத பாத்தீங்களா? எனக்கு தான் டிராயிங் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு. பாக்குறேன். வாவ்! எமி, என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மாக்கு உடம்பு சரியில்லைல்ல, எதுக்காக அவ மேல ஏறின? என்னாச்சு? எமிமா துளசி மேல ஏறி உட்கார்ந்துட்டா. அவளுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னம்மா நீ இப்படி பண்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அவளை எதுவும் சொல்லாதீங்க. நாம போய் டாக்டரை பார்க்கலாமா? என்ன? இல்ல வேண்டாம். ஏதாவது பிரச்சனையா? யாரத்த இப்ப கத்துனது? துளசிதாமா. துளசி அன்னைக்கு என்னாச்சு? எமி பாப்பா திடீர்னு துளசியோட வயித்துல ஏறி உட்கார்ந்துட்டா. நீ அப்படி குதிக்கிறதா இருந்தா என் மேலயோ இல்ல ஆச்சி மேலயோ குதிக்கலாம்ல. அம்மா மேல எல்லாம் இனிமே குதிச்சு விளையாட கூடாது, சரியா? எமி, துளசி ஹாஸ்பிடலுக்கு போனோம்னு சொல்லு. இல்லங்க, அடுத்த சரியாயிடும். அப்ப படுத்துக்கோ. கொஞ்ச நேரம் படுமா. படு. தண்ணி வேணுமா? வேண்டாம். பரவாயில்ல துளசி அண்ணி, ஒன்னும் கலைஞ்சிருக்காது. நீ படு துளசி. என்ன செல்லக்குட்டி, எதுக்காக இங்க வந்து நிக்கிறீங்க? பானு பாட்டி என்ன திட்டிட்டாங்க, எனக்கு கவலையா இருக்கு. இன்னைக்கு திட்டதானே செஞ்சாங்க, நாளைக்கு ஒரு வேளை அடிச்சாலும் அடிப்பாங்க. என்ன அடிப்பாங்களா? அடிப்பாங்க. இன்னைக்கே உன்னை அடிச்சிருப்பாங்கன்னு தான் நினைச்சேன். ஏன்னா உன் ஆச்சு அவ்வளோ கோவமா இருந்தாங்க உன் மேல. ஆமா, அன்னைக்கு கேட்டதுக்கு உன்கிட்ட நீ என்ன சொன்ன? பானு ஆச்சுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொன்னல. இப்ப அதே பானு ஆச்சு தானே உன்னை திட்டினாங்க. அவங்களுக்கு முக்கியம் நீ கிடையாதுமா, துளசி அண்ணி வயித்துல வளர்ற பாப்பா. அதுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உன்னை திட்டுவாங்க, அடிப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நான் மேல குதிச்சப்ப பாப்பாக்கு வலிச்சிருக்குமா? பின்ன வலிக்காதா? குட்டி பாப்பா துளசி அம்மாவோட வயித்துக்குள்ள இப்ப அழுதுகிட்டே இருக்கும்.
அவங்க எல்லாம் சேர்ந்து உன்னை என்ன பண்ண போறாங்கன்னே தெரியலையே. பிள்ளையாரப்பா, இந்த எமி பாப்பாவை நீ தான் காப்பாத்தணும். எப்படி இருக்க துளசி? பெயின் போயிடுச்சா? குறைஞ்சிருக்கு. பாவம் எமி பாப்பா பயந்துட்டா. அவ வழக்கமா உன் வயித்துல வந்து உட்கார்ற மாதிரி குதிச்சிட்டா. சரி, நீ ஏதாவது சாப்பிடு. இன்னும் எதுவும் சாப்பிடல? இப்போ ஒண்ணும் வேண்டாங்க. இங்க வா எமி. சாரிம்மா, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். பரவாயில்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத, சரியா? குட்டி பாப்பாக்கு வலிச்சிருக்குமா? எமி ஒரு முத்தம் கொடுத்தா குட்டி பாப்பாவோட வலி எல்லாம் போயிடும். அப்படியா? இப்ப அப்பாவும் பாப்பாக்கு ஒரு உமா கொடுக்குவா? வேண்டாம், குட்டி பாப்பாவோட வலி எல்லாம் போயிடுச்சு. எமி வா, இங்க உட்காரு. இன்னும் கொஞ்ச நாள் அம்மாவோட வயித்துல இருக்கிற பாப்பாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்பதான் உன் கூட விளையாட பாப்பா சீக்கிரம் வரும். அக்கா, நான் உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டேன், சரியா குட்டி பாப்பா? ஆமா, உனக்கு கிடைச்ச ட்ராஃபியும் சர்டிபிகேட்டும் நான் ஒழுங்கா பார்க்கல. எங்க காட்டு பார்க்கலாம். அங்க இல்ல, உங்க அப்பா அதை எடுத்து அங்க வச்சிருக்காரு. இப்ப எடுத்துட்டு வரேன். பார்க்கலாமா? ஆஹா, என் தங்கம், நீ டிராயிங் காம்படிஷன்ல என்ன படம் வரைஞ்ச? அம்மாவும் குட்டி பாப்பாவும் இருக்கிற படம். தங்கம், அம்மாவோட செல்ல குட்டி. வா. உங்க அப்பாவுக்கு காட்டலாமா? இந்தாங்க பாருங்க. என் அழகு குட்டில இது. நானே எடுத்துட்டு வந்திருப்பேன்லங்க. அதெல்லாம் பரவாயில்ல, டீய குடி. ஆமா, நீ என்ன பாக்குற? நான் சில ஹாஸ்பிட்டல்ஸோட டாக்டர்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். தோ கோயம்புத்தூர்ல ஒரு டாக்டர் இருக்காரு. டாக்டர் பேரு ரங்கநாதன். அவர்கிட்ட காமிச்சா அத்தை சீக்கிரமாவே குணமாயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நடக்க முடியாத எவ்வளோ பேர் அவரோட ட்ரீட்மெண்ட்னால இப்ப எழுந்து நடக்கிற டீடைல்ஸ் எல்லாம் இந்த சைட்ல இருக்கு. நாம அத்தையை இந்த டாக்டர் கிட்ட காமிக்கலாமா? ஏகப்பட்ட டாக்டரை பார்த்துட்டோம் மனசி. அவங்க எல்லாருமே பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. குணம் ஆயிடுவாங்கன்னு சொல்லியும் கூட அம்மா பழைய மாதிரி ஆகவே இல்லை. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.